என்றொரு கேள்வி எழும்புகிறது. தோற்றத்திற்கு காரணம்தான் அனல், ஆனால் தோற்றம் குளிர்ச்சிதான். கங்கைக்கரை, சரவண பொய்கை, தாமரை மலர் என்று குளிர்ச்சிதானே அதிகம். இந்த குளிர்ச்சிதான் மாரிச்செட்டியாரின் பக்தியும். கிருத்திகை தோறும் திருப்போரூருக்கு நடந்து சென்று வழிபாடு செய்தார் மாரிச்செட்டியார். நண்பர் கந்தப்பாச்சாரியுடன் செல்வது இவர் வழக்கம். ஒருமுறை பயணத்தின் போது களைத்து விட்டனர். திருப்போரூர் அருகில் உள்ள வள்ளியம்மை ஓடைக்கரையில் சற்றே இளைப்பாறினர். அப்படியே உறங்கி போயினர். அது தூக்கமா அல்லது தோற்றுவிக்கப்பட்ட மயக்கமா? அந்த நேரத்தில் இருவருக்கும் ஒரே கனவு. இதுவே ஓர் ஆச்சரியம். அந்த கனவில் அருகே இருந்த ஒரு புற்றை காட்டி, இதற்குள் நான் இருக்கிறேன், என்னை சென்னைக்கு கொண்டு செல், அங்கே என் தலம் விளங்கும் என்றான் முருகன். இருவரும் கண் விழித்தார்கள். தங்களது கனவை சொல்லி வியந்தார்கள். தரிசனம் முடிந்து புற்றை பெயர்த்த பொழுது முருகன் வெளிப்பட்டான். அப்படி மாரிச்செட்டியாரின் வழியே சென்னைக்கு வந்த செல்வன் அவருடைய பொருட்களை கொண்டே ஆலயத்தை எழும்பச் செய்தார். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடன செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேச குரமகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. அபிஷேகங்களும் ஆராதனைகளும் முடிந்துவிட்டன. பக்தர்கள் பிரசாதம் பெற்றுச் செல்கிறார்கள். அன்பர்களின் வேண்டுதலை அருளும் கற்பகத்தருவாக விளங்கும் கந்தபிரானின் இருபுறமும் வள்ளியும் தெய்வயானையும் தரிசனம் தருகிறார்கள். பல்வேறு ஆபரணங்கள், ருத்ராட்ச மாலை, மகுடம், மலர் மாலைகள் என்று பேரழகுடன் விளங்குகிறான் முருகன். அந்த அழகனுக்கு நிகராக துலங்குகிறார்கள் தேவியர் இருவரும். தேவியர் இருவரோடும் உலாக்காண புறப்பட்டு விட்டான் குமரன். பக்தர்களின் தோளில் அசைந்து அசைந்து வருகிறான். இந்த நடைதான் என்ன அழகு! அதில்தான் எவ்வளவு நளினம்! வெள்ளிக்குடை பிடித்தபடி வள்ளலாய் வருகின்றான் வள்ளி தெய்வானை சகிதனாக. அரோகரா அரோகரா என்று ஆரவாரிக்கிறார்கள் பக்தர்கள். கந்த பெருமான் தன் சொந்த வாகனத்தில் அமர்ந்து விட்டான். தங்கமாய் ஜொலிக்கிறது மயில். இறைவனின் தொடர்பு வாய்த்ததில் பறவைக்கும் பெருமை உண்டாகிறது. விஷம் கொண்ட பாம்புக்கும் மரியாதை கிடைக்கிறது. சேரிடம் அறிந்து சேர் என்று தமிழ் மூதுரை சொன்னதன் பொருளை இப்பொழுது உணர்த்துகிறது இந்த காட்சி. தனித்து இருக்கும் போது இறைவன் தண்டிக்கிறான். சீதையை பிரிந்த பின்புதான் வாலிவதமும் ராவணவதமும். உமையவளை பிரிந்த நிலையில்தான் சிவபெருமான் காமனை எரித்ததும், முருகன் சூரசம்ஹாரம் செய்ததும் அருகே தேவி இல்லாத போதுதான். தேவியரோடு இருக்கும்போது அருள்வள்ளலாகவே திகழ்கிறான் இறைவன். தந்தையின் 5 முகங்களும் தாயின் ஒரு முகமும் கொண்டு 6 முகனாக தோன்றியவன் கந்தபெருமான். பக்தர்களை காக்கும் பொருட்டு மயில் வாகனனாக பவனி வருகிறான். இந்த கோலத்தில்தான் அருணகிரியாருக்கு காட்சி தந்தான். எப்போது வந்தாலும் வள்ளியோடு காட்சி தருவான் என்பார் அருணகிரிநாதர். அந்த கந்த பெருமான் தேவியரோடு மயில் மீதேறி வந்து கொண்டிருக்கிறான் நமக்கெல்லாம் அருள் பாலிக்க.